இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல பண்ண போறது கிழங்கும் போர்க்கும். வாங்க இதை பண்றதுக்கு முதல்ல என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து போர்க் ஃப்ரை. போர்க் ஃப்ரை வந்து பண்ணணும் அப்படின்னா தான் நாம் வந்து கிழங்கு வந்து வேக வச்சுட்டு இந்த போர்க் ஃப்ரையோட சேர்த்து கிழங்கும் போர்க்கும் வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த போர்க் ஃப்ரை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்து போர்க் ஃப்ரை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிழங்கு போர்க் ஃப்ரை வந்து நீங்கள் பண்ணலாம். இனிமே இது போக வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ போல் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு அதோட தோலை எடுத்துட்டு அதை வந்து இதே மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்கிற கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கிழங்கை சேர்த்துக்கோங்க. கிழங்கை சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற உப்பு அப்புறமா மஞ்சள் பொடி ரெண்டையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சுட்டு இதை வந்து நாம் என்னமே வேக வச்சு எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு சில கிழங்கு வந்து லைட்டாக கசக்கும். அது வந்து நீங்கள் கிழங்கு வந்து கட் பண்ணும்போதே லைட்டாக ஒரு சின்ன துண்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அப்படி கசத்துது அப்படின்னா வேக வச்சுட்டு இந்த தண்ணி வந்து கொதிச்ச உடனே அந்த தண்ணியை வந்து வடித்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு வேறு தண்ணி வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து மறுபடியும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து போயிடும். அதுக்கப்புறமா கிழங்கு வந்து நார்மலாக நல்ல கிழங்காட்டு இருக்கும். இதை வந்து நாம் என்னமா நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கிழங்கு வந்து வேக வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நாம் வந்து இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். அதோட உப்பும் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. என்னமோ நாம் இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இப்போ நாம் வடிச்சாச்சு. அடுத்தது நாம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த போர்க்கை வந்து இந்த அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து தீயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து லைட்டாக சூடாக்கிடலாம். ஏன்னா நாம் வந்து இன்னைக்கு இந்த போர்க்கை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அதனால இதை வந்து லைட்டாக சூடாக்கிட்டு அதுக்கு கூட இந்த கிழங்கை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுவே நாம் வந்து ஃபஸ்ட்டு கிழங்கை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த போர்க்கை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா போர்க் வந்து ரெடியான உடனே அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்து அதை வந்து அந்த நெருப்புலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இப்போது லைட்டாக சூடாகட்டும். இது வந்து இப்போ சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இது கூட நாம் வந்து வேக வச்சிருக்கிற அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். கிழங்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிழங்கு எல்லாமே இந்த போர்க்கோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த போர்க்கில் வந்து எவ்வளவு நெய் ஊறி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கிழங்கை வந்து நாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த கிழங்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா நெய்யையுமே வந்து இழுத்து எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த நெய் அப்புறமா இந்த போர்க்கு இந்த கிழங்கு இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து என்னமே நாம் இறக்கி வச்சிடலாம். இதை வந்து நாம் வந்து என்னமே லைட்டாக இடித்து விட்டுறலாம். இடித்து விட்டோம் அப்படின்னா இந்த கிழங்கு வந்து இதே மாதிரி பெரிய பெரிய துண்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கிழங்கு வந்து லைட்டாக இதே மாதிரி இடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து செமையான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கிழங்கையும் போர்க்கையும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆள் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.